அண்மை செய்தி. திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். திராவிட மாடல் இந்திய மாநிலங்கள் பின்பற்றும் கோட்பாடாக மாறியிருக்கிறது என்று முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 17 நாள் அமெரிக்க பயணம் முடித்து சென்னை திரும்ப உள்ளார். இந்நிலையில் அவர் தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் வாயிலாக சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். திராவிட மாடல் என்பது இந்திய மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் 75 ஆண்டு காலத்தில் தெற்குதான் வடக்கிற்கு வழிகாட்டுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தி. RGBSI என்ற நிறுவனம் ஓசூரில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. முதல்வரின் அமெரிக்க பயணத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. சிகாகோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 100 கோடி ரூபாய் முதலீடை ஒசூரில் செய்வதற்காக RGBSI நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கடந்த சில தினங்களில் கையெழுத்தாகியிருக்கிறது. அதில் இறுதியாக ஓசூரில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக RGBSI நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், இந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு நமக்கு பயனளிக்கும்? இது குறித்த கூடுதல் விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 17 நாள் பயணமாக கடந்த 27ஆம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில இன்று அமெரிக்காவிலிருந்து அவர் சென்னை திரும்பி இருக்கிறார். இந்த நிலையில RGBSI நிறுவனத்துடன் 100 கோடி ரூபாய்க்கு முதலீட்டில் ஒசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமேட்டிக் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உற்பத்தியை பொறுத்தவரை உற்பத்தி மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியில் அதிகமான தனியார் மற்றும் பொதுத்துறை முதலீட்டை ஈர்த்து தமிழ்நாட்டை அனைத்து பகுதிகளிலும் தொழில்துறை வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில இந்த $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை அடைவதற்கு உற்பத்தி மற்றும் சேவைத்துறையில பெருமளவு முதலீடுகளை ஈர்த்திட வேண்டும். அதே போல அதிக அளவில் வேலைவாய்ப்பினை வழங்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் மற்றும் மூலதன தீவிர துறைகளில் சமச்சீரான முதலீடை இருப்பது மிகவும் இன்றியமையாகும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த RGBSI நிறுவனம் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு பணியாளர் மேலாண்மை, பொறியியல், தரமான வாழ்க்கை சுழற்சி மேலாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்ப தீர்வுகளை பல துறைக்கான மேம்பாட்டு மின்னணு மற்றும் தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தில் கார்ப்பரேட் தலைமையிலும் அமெரிக்கா நாட்டின் மிகப்பெரிய உள்ள ட்ராயில் அமைந்திருக்கிறது. எனவே அந்த வகையில 100 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒசூரில் இந்த மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமேட்டிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அமைச்சர்கள் மற்றும் அதே போல அதிகாரிகள் முன்னணியில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அதே வேளையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். எனவே 24 மணி நேரம் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே நாளை காலை சுமார் 8 மணி அளவில் அவர் சென்னை திரும்புகிறார், சென்னை வந்தடைகிறார். 17 நாட்கள் பயணமாக சுமார் 9,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 17 நாள் பயணமாக தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்புகிறார். நாளை காலை சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.